100 கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். யூனிட் 4ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லேயுமே 75 வினாக்கள் இருக்கும். இந்த 75 வினாக்களில் எவ்வளோ வினாக்கள் உங்களால் பதிலளிக்க முடியுதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தமாக 100 கொஸ்டின் பேப்பர்னா ஒரு கொஸ்டின் பேப்பரில் 75 வினாக்கள் இருக்கும். 75 × 100 7500 கொஸ்டின் வந்து ஜிஎஸ்க்கு மட்டுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுமே இதிலேயே கவர் ஆகிரும். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் பேப்பருக்கு ஒரு 200 லைக் ஆச்சு பண்ணிடுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை வச்சு தான் அடுத்த கொஸ்டின் பேப்பர் மேக் பண்ண எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். யூனிட் 4 வந்து இந்தியன் பாலிட்டி சிலபஸ் படி தான் நம்ம பார்க்க போகிறோம். டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்திய அரசியலமைப்பில் அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1946. இந்திய அரசியலமைப்பில் அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போனா 1946. 9 டிசம்பர் 1946 நடைபெற்ற அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் யார் தலைமையில் நடந்தது? முதல் கூட்டம் வந்து 9 டிசம்பர் 1946 நடைபெற்றது. இது யாருடைய தலைமையில் நடைபெற்றது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தலைமையில். இவர் யாருன்னா இந்திய அரசியலமைப்பின் தற்காலிக தலைவராக இருந்தவர். இந்தியாவிற்கு ஒரு அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு அரசியல் நிர்ணய சபையை இந்தியர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்ற கருத்தை முதலில் கூறியவர். இதெல்லாம் முக்கியமானது. இந்தியாவிற்கு ஒரு அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு அரசியல் நிர்ணய சபையை இந்தியர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்ற கருத்தை முதலில் கூறியவர் யார்னா எம்என் ராய். பின்வரும் நபர்களில் எவர் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக முதல் கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இப்போ தான் சொன்னோம். பின்வரும் நபர்களில் எவர் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக முதல் கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ராஜேந்திர பிரசாத். தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா சச்சிதானந்த சின்ஹா. சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 இந்திய அரசியலமைப்பு ஒரு எழுதப்பட்ட அரசியலமைப்பு. 1 வந்து சரிதான். இந்திய அரசியலமைப்பு வந்து ஒரு எழுதப்பட்ட அரசியலமைப்பு. 2 இந்திய அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழா இயல்புடையது. இதுவும் சரியானது தான். இந்திய அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழா இயல்புடையது. 2ம் சரிதான். இந்திய அரசியலமைப்பு மதச்சார்பற்ற நாட்டை ஏற்படுத்தியுள்ளது. 3 சரி. 4 இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி முறை அரசுக்கு எதிரானது. இதில் 4 தான் தவறானது. இந்திய அரசியலமைப்பு வந்து கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை ஏற்படுத்துகிறது. இதில் எதிரானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 4 மட்டும் தவறு. 1 2 3 சரி. ஆப்ஷன் எதுன்னு பாருங்க. டி தான் சரியானது. 1 2 மற்றும் 3 சரி. 4 வந்து தவறானது. எந்த சட்டம் இந்தியாவிற்கு மாநில சுயாட்சி அதிகாரத்தை வழங்கியது? இந்த சட்டம் இந்தியாவிற்கு மாநில சுயாட்சி அதிகாரத்தை வழங்கியது. இந்திய அரசாங்க சட்டம் 1935. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் வந்து டிசம்பர் 9 1946. இது ஏன் வந்து சரியானதா? இந்திய அரசியலமைப்பின் முதல் கூட்டம் வந்து எப்பொழுது நடைபெற்றதுன்னா டிசம்பர் 9. வருடம் எப்போனா 1946. ஏ வந்து சரியானதா? இல்லை பொருந்தாது எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க. நேரு முக்கிய நோக்கங்கள் தீர்மானம் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் கொண்டு வந்தது எப்போனா நவம்பர் 13 1946 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இதுதான் பொருந்தாது. இது சரியானது என்ன வரும்னா நேரு முக்கிய நோக்கங்கள் தீர்மானம் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் கொண்டு வந்த ஆண்டு எப்போனா நவம்பர் வராது, டிசம்பர் மாதம் வரும். டிசம்பர் 13 1946 வரும். இதில் நவம்பர்னு கொடுத்துருக்காங்க. இல்லை பொருந்தாது வந்து பி தான் பொருந்தாது. அடுத்தது பாருங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் இறுதி கூட்டம் வந்து எப்பொழுது நடைபெற்றதுன்னா ஜனவரி 24 1950. இது சரியானதான். இந்த ஆண்டுகள்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் இறுதி கூட்டம் எப்பொழுது நடைபெற்றதுன்னா ஜனவரி 24 1950. அரசியலமைப்பு நிர்ணய சபை தேசிய கொடியை ஏற்றுக்கொண்ட நாள் எப்போனா ஜூலை 22 1947. இதில் வர 4 பாயிண்ட்டுமே முக்கியமானது. எல்லாம் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபை தேசிய கொடியை ஏற்றுக்கொண்ட நாள் எப்போனா
ஜூலை 22, 1947. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பி தான் சரியாக பொருந்தவில்லை. இந்திய அரசமைப்பு எப்பொழுது அரசமைப்பு பேரவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து உருவாக்கப்பட்ட ஆண்டு கேட்டாங்கன்னா 1946. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா நவம்பர் 26, 1949. நடைமுறைக்கு வந்த ஆண்டு எப்பன்னு கேட்டாங்கன்னா 26 ஜனவரி 1950. இது மூணுமே ரொம்ப முக்கியமானது. அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து 1946. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு வந்து 26 நவம்பர் 1949. அடுத்தது நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்பன்னு கேட்டாங்கன்னா ஜனவரி 26, 1950. இந்த கொஸ்டினில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எப்பன்னு தான் கேட்டிருக்காங்க. நவம்பர் 26, 1949. எதுன்னு பாருங்க, ஆப்ஷன் பி தான் சரியானது. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பேரவையின் தலைவராக செயல்பட்டவர். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். துணைத் தலைவர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வி.டி. கிருஷ்ணமாச்சாரி, ஹச்.சி. முகர்ஜி. தற்காலிக தலைவராக செயல்பட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. வரைவு குழுவின் தலைவராக செயல்பட்டவர் யாருன்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. டிசம்பர் 9, 1946 ஆண்டு இந்திய அரசியலமைப்பை வரையறை செய்ய அப்படின்னு கொடுத்து 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நேரடியாக தேர்வு செய்யப்பட்ட அரசமைப்பு அவை அல்லது அரசியலமைப்பு நிர்ணய சபை, மறைமுகமாக தேர்வு செய்யப்பட்ட அரசமைப்பு அவை, நேரடியாகவும் மறைமுகமாகவும் தேர்வு செய்யப்பட்ட அரசமைப்பு அவை, கவர்னர் ஜெனரல் குழு. இதில் எதுனா சரியானது? மறைமுகமாக தேர்வு செய்யப்பட்ட அரசமைப்பு அவை தான் சரியானது. டிசம்பர் 9, 1946 ஆண்டு இந்திய அரசியலமைப்பு வந்து மறைமுகமாக தேர்வு செய்யப்பட்ட அரசமைப்பு அவை. எந்த சட்டம் 6 கமிஷனர்களை கொண்ட வாரியம் இந்திய விவகாரங்களை கவனித்துக் கொள்ள அரசர் நியமனம் செய்யலாம் என கூறியது? இதெல்லாம் முக்கியமானது. எந்த சட்டம் வந்து 6 கமிஷனர்களை கொண்ட வாரியம் இந்திய விவகாரங்களை கவனித்துக் கொள்ள அரசர் நியமனம் செய்யலாம் என கூறியதுன்னு கேட்டிருக்காங்க. பிட் இந்திய சட்டம். இது எந்த ஆண்டுன்றதை கமெண்ட் பண்ணுங்க. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1950 ஜனவரி 26 குடியரசு தினம் நாளன்று. அடுத்தது சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்றவர். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்றவர் யாருன்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டியின் தலைவராக இருந்தவர். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டியின் தலைவராக இருந்தவர் யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். இதெல்லாம் முக்கியமானது. பொருத்தமற்ற இணையை கண்டுபிடி. இந்திய அரசு செயலர் 1858. இது சரிதான். மாகாணங்களின் சட்டமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து 1892ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பொருந்தாது. இதுதான் மாகாணங்களின் சட்டமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போனா 1861. இதில் 1892 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பொருந்தாது. இதுதான் தவறானது. மத்தியில் ஈரவை சட்டமன்றம் அமைப்பு 1919. மாகாண தன்னாட்சி அறிமுகம் 1935. இது எல்லாமே சரியானது தான். இதில் பொருந்தாது வந்து பி தான் பொருந்தாது. இந்திய அரசியலமைப்பு எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னாலே நவம்பர் மாதம் 26, 1949. இந்த கொஸ்டின் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்திய அரசியலமைப்பு முதல் மற்றும் முதன்மையாக ஒரு சமூக ஆவணமாகும் என கூறியவர். இந்திய அரசியலமைப்பு முதல் மற்றும் முதன்மையாக ஒரு சமூக ஆவணமாகும் என கூறியவர் யாருன்னா கிரான்வில் ஆஸ்டின். அரசமைப்பு அவை முழுமையான இறையாண்மை வாய்ந்தது என்று எந்த சட்டம் கூறியது? அரசமைப்பு அவை முழுமையான இறையாண்மை வாய்ந்தது என்று எந்த சட்டம் கூறியதுன்னா 1947 ஆண்டின் இந்திய சுதந்திர சட்டம். இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர் இந்தியா, பாரதம். இது ரெண்டும் தான். இந்திய அரசியலமைப்பில் குறிக்கப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா இந்தியா, பாரதம். இது ரெண்டும் தான். இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர்.
இந்த கொஸ்டினை ஏற்கனவே பார்த்துட்டோம். தற்காலிக தலைவர் அப்படின்னாலே டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. கீழ் காணப்படும் வாக்கியங்களை ஆராய்க. 1. கிரகண கோட்பாடு என்பது 26 ஜனவரி 1950க்கு முன் இயற்றப்பட்ட அரசியல் சாசன சட்டங்களை சாரும். கிரகண கோட்பாடு என்பது 26 ஜனவரி 1950க்கு முன் இயற்றப்பட்ட அரசியல் சாசன சட்டமாகும். இதில் 1 சரியானது. 2. அரசியல் சாசனம் வந்த பிறகு முன்னுள்ள சட்டங்களின் மீது ஒரு நிழல் பட்டு கிரகண கோட்பாட்டின் கீழ் விடுகின்றன, ஏனெனில் இது அரசியலமைப்பிற்கு ஒத்து போகாதது. அரசியல் சாசனம் வந்த பிறகு முன்னுள்ள சட்டங்களின் மீது ஒரு நிழல் பட்டு கிரகண கோட்பாட்டின் கீழ் விடுகின்றன, ஏனெனில் இது அரசியலமைப்பிற்கு ஒத்து போகாதது. இல்லை, 2 சரியானதா? அடுத்தது பாருங்க, விதி 13(1) மற்றும் விதி 13(2) கீழ் உள்ள அனைத்து சட்டங்களும் அரசியல் சாசனத்திற்கு முன்பாகவே உள்ள சட்டங்களாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 3 தான் தவறானது. விதி 13(1) தான் அரசியலமைப்பிற்கு முந்தைய சட்டம். விதி 13(2) அரசியலமைப்பிற்கு பிந்தைய சட்டம். இது 2மே முந்தைய சட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 தவறானது. சரியானது 1, 2 தான் சரியானது. ஆப்ஷன் ஏ, 1 மற்றும் 2 சரி. இந்திய அரசியலமைப்பை உருவாக்க வரைவு குழு எடுத்துக்கொண்ட காலம் 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள். டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை பற்றிய சரியான கூற்று எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அவர் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இல்லை 3ல் சரியானது டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தற்காலிக தலைவர். இல்லை பி தான் சரியானது. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் அவைக்குழுவை தலைமையேற்றவர் பி. பட்டாபி சீதாராமையா. இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை எந்நாளில் குறிக்கோள்கள் அடங்கிய தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது? குறிக்கோள்கள் அடங்கிய தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எப்பன? 1947ஆம் ஆண்டு ஜனவரி 22. இது முக்கியமானது. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வாக்கியங்களை கவனிக்கவும். கீழே குறிப்பிடப்பட்டுள்ள வாக்கியங்களில் எவை சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. மகாத்மா காந்தி இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் உறுப்பினர் அல்லர். 1 சரிதான். மகாத்மா காந்தி இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் உறுப்பினர் அல்லர். 1 சரி. 2வது பாருங்க, அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் டிசம்பர் 11, 1946 தேர்ந்தெடுக்கப்பட்டார். இல்லை 2 சரியானதான். தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் எந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா 1946 டிசம்பர் 11. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 3 அரசியல் நிர்ணய சபை கேபினட் மிஷன் தீர்மானத்தால் உருவாக்கப்பட்டது. கேபினட் மிஷன் தீர்மானத்தால் உருவாக்கப்பட்டது. 3 சரிதான். தேசிய கொடியை மட்டும் அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டு தேசிய கீதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதில் 4 தான் தவறானது. தேசிய கொடியை மட்டும் அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லி தேசிய கீதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 4 தவறானது. இதில் சரியானது 1, 2, 3 சரியானது. ஆப்ஷன் பி, 1, 2 மற்றும் 3 சரி. 1909 இந்திய அரசியலமைப்பில் அதிகார பங்கீடு எந்த சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது? இந்திய அரசாங்க சட்டம் 1935 கீழ் 1935 இந்திய அரசாங்க சட்டம் அதிகார பங்கீடு எந்த சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டதுன்னா இந்திய அரசாங்க சட்டம் 1935 கீழ். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை யாருடைய முன்மொழிவின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது? கேபினட் மிஷன் திட்டத்தின் அடிப்படையில். இந்திய அரசியலமைப்பை உருவாக்க அரசியல் நிர்ணய சபை எடுத்துக்கொண்ட காலம் 1946 முதல் 1949. 1946 ஆங்கிலேயர்களால் நியமிக்கப்பட்ட அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? 3 பேர். 1946 ஆங்கிலேயர்களால் நியமிக்கப்பட்ட அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்கள் எத்தனை பேர்னா 3 பேர். இந்திய அரசியலமைப்பில் எத்தனை உறுப்பினர்கள் கையெழுத்திட்டார்கள்? 284 உறுப்பினர்கள். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் எந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார்?
நிரந்தர தலைவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். எந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா 1946. இந்திய அரசமைப்பு சட்டமானது பிற அரசமைப்பு சட்டங்களில் இருந்து சூறையாடி செய்யப்பட்டது என கூறியவர் யார் சொன்னதுன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர். இந்திய அரசமைப்பு சட்டமானது பிற அரசமைப்பு சட்டங்களில் இருந்து சூறையாடி செய்யப்பட்டது அப்படின்னு யார் சொன்னார்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர். கீழ்கண்டவற்றில் எவர் வரைவு குழுவின் உறுப்பினராக இடம்பெறவில்லை? வரைவு குழுவின் உறுப்பினராக இல்லாதவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. KM முன்ஷி, அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், பட்டாபி சீதாராமையா, கிருஷ்ணமாச்சாரி. இல்லை, உறுப்பினராக இல்லாதது யாருன்னா பட்டாபி சீதாராமையா. அரசமைப்பு சட்டத்தை இயற்றுவதற்கு அரசியலமைப்பு நிர்ணய சபை எடுத்துக்கொண்டுள்ள கால அளவு 2 வருடங்கள் 11 மாதங்கள் 18 நாட்கள். சரியானதை தேர்ந்தெடு. 1. அரசியலமைப்பு சட்டம் என்பது சட்டமன்றங்களால் உருவாக்கப்படுவதல்ல, மாறாக அம்மன்றங்களுக்கான ஆதார மூலமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 வந்து சரிதான். அரசியலமைப்பு சட்டம்னா என்னன்னா சட்டமன்றங்களால் உருவாக்கப்படுவதல்ல, மாறாக அம்மன்றங்களுக்கான ஆதார மூலம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1 வந்து சரிதான். 2. வரன்முறைப்படுத்தப்பட்ட அரசாங்கம் என்பதன் மீதான நம்பிக்கை அரசியலமைப்பு சட்டத்திலிருந்தே முகில் தெளிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, 2ம் சரியானது தான். 1 சரி, 2 சரி. ஆப்ஷன் வந்து சி, 1 மற்றும் 2 சரி. இந்திய அரசியலமைப்பு பற்றி கீழ்கண்டவற்றுள் எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி 26, 1950 சட்டமாக்கப்பட்டது. இதில் ஏவே சரியானதா. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு வந்து நவம்பர் 26, 1949. நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு, அதாவது சட்டமாக்கப்பட்ட ஆண்டு எப்பனா ஜனவரி 26, 1950. ஏவே சரியானதா. அடுத்தது பொறுத்துக. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் வந்து 1946 டிசம்பர் 9. வரைவு குழு உருவாக்கப்பட்ட தேதி 1947 ஆகஸ்ட் 29. மாநிலங்களவையின் முதல் கூட்டத்தொடர் எப்பனா மே 13, 1952. குடியரசு தினம் வந்து ஜனவரி 26, 1950. அப்படியே தலைகளை கொடுத்துருக்காங்க. 4321. ஆப்ஷன் வந்து ஏ. கீழ்காணும் எவருடன் இந்த மேற்கோள்களை தொடர்பு படுத்தவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. கல்வி அறிவு பெரு, அமைப்பாக ஒன்று திரள், கிளர்ந்தெழு. 2வது வந்து நான் விரும்பும் மதமானது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை போதிக்கும். 3. வாழ்க்கை என்பது உயரியதாக இருக்க வேண்டுமே தவிர நீளமானதாக அல்ல. இது 3மே யாருடையது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர். இது சரியானது. பின்வரும் எந்த குழு மைய அரசு வலிமை குறைவாகவும் மாநில அரசுகள் அதிகாரமான சுதந்திரத்தோடு செயல்படுவதற்கு வித்திட்டது? எந்த குழுன்னு கேட்டிருக்காங்க. மைய அரசு வலிமை குறைவாகவும் மாநில அரசுகள் அதிகாரமான சுதந்திரத்தோடு செயல்படுவதற்கு வித்திட்டது எந்த குழுனா 1946 கேபினட் பணிக்குழு. மனித இனங்களின் அருங்காட்சியகம் என அழைக்கப்படுவது இந்தியா. எந்த வழக்கில் இந்திய உச்சநீதிமன்றம் முகவுரை என்பது இந்திய அரசியல் சாசனத்தின் ஒரு பகுதிதான் என்று தீர்ப்பு வழங்கியது? எந்த வழக்குனா கேசவனந்தா பாரதி வழக்கு. எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1973. கேசவனந்தா பாரதி வழக்கு வந்து 1973. இது என்னன்னா இந்திய உச்சநீதிமன்றம் வந்து முகவுரை என்பது இந்திய அரசியல் சாசனத்தின் ஒரு பகுதிதான் என்று தீர்ப்பு வழங்கியது. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் ஒருமைப்பாடு என்ற வார்த்தை சேர்க்கப்பட்ட ஆண்டு 1976. எந்த சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 42வது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது. முகவுரையின் நோக்க தீர்மானத்தை யார் கொண்டு வந்தது? ஜவஹர்லால் நேரு. முகவுரையின் நோக்க தீர்மானத்தை யார் கொண்டு வந்ததுன்னா ஜவஹர்லால் நேரு. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் குறிப்பிடப்பட்டுள்ள 4 குறிக்கோள்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீதி, தன்னுரிமை, சமன்மை மற்றும் உடன்பிறப்புரிமை. இல்லை, ஏவே சரியானதுதான். அரசியலமைப்பில் முகப்புரையில் குறிப்பிடப்பட்டுள்ள கொள்கைகளை சரியான வரிசையில் எழுதுக அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தது வந்து குறிக்கோள்கள், இது வந்து கொள்கைகள்.
ஃபஸ்ட்டு என்ன வரும்னா இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு. இதுதான் சரியானது. ஏவே சரியானதா? இது ரொம்ப முக்கியமானது. இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு. இந்திய அரசியலமைப்பின் முன்னுரையில் பயன்படுத்தப்படும் சகோதரத்துவம் என்ற சொல் தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது பிராந்தியவாதத்திற்கு இடமளிக்காது, அது வகுப்புவாதத்திற்கு இடமளிக்கும், அது சாதியவாதத்திற்கு இடமளிக்காது. இந்த சரியானது வந்து ஏவும் சியும் தான் சரியானது. அது வகுப்புவாதத்திற்கு இடமளிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் இடமளிக்காது அப்படின்றது தான் வரணும். இதில் இடமளிக்கும்னு கொடுத்துருக்காங்க. இல்லை ஏவும் சியும் தான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. 1976ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் சமய சார்பற்ற என்ற வார்த்தை எத்தனையாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது? சமய சார்பற்ற என்ற வார்த்தை வந்து எத்தனையாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் சேர்க்கப்பட்டது. எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1976. கேசவானந்த பாரதி வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் சாராம்சமாக கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த வழக்குனா கேசவானந்த பாரதி வழக்கு. இல்லை ஒன்று, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை அவ்வரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு அங்கம் அல்ல. ரெண்டாவது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை அதிகாரத்தின் தோற்றுவாயாகவும் அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் வரம்பிற்கு உட்பட்டதாகவும் உருவாக்கப்பட்டது. அடுத்தது மூணாவது, முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். இதில் கேசவானந்த பாரதி வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் சாராம்சமாக கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை சரியானது வந்து முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். இதில் 3 மட்டும்தான். ஆப்ஷன் வந்து பி. கீழ்காணும் சொற்கள் முகப்புரையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளது? இப்போ தான் பார்த்தோம், இது வரிசையாக நம்ம எழுதணும். கீழ்காணும் சொற்கள் முகப்புரையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எது வரும்? இறையாண்மை வரும். ரெண்டாவது சமதர்மம். மூணாவது மதச்சார்பின்மை, அதாவது சமய சார்பின்மை. நாலாவது மக்களாட்சி. அடுத்தது குடியரசு வரும். இப்போ 3, 2, 4, 1 இதுதான் சரியானது. எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை திருத்தம் செய்யப்பட்டது? 1976ல் முகப்புரையானது எந்த ஆண்டு திருத்தம் செய்யப்பட்டதுன்னா 1976ல். கீழ் குறிப்பிடப்பட்டவர்களுள் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை தான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு என்று கூறியது யார்? இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை தான் அரசியலமைப்பின் முக்கிய கூறு அப்படின்னு யார் சொன்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எர்னஸ்ட் பார்க்கர். எந்த கருத்தியல் இந்தியாவின் ஒற்றுமையை பாதுகாக்கும்? சமய சார்பின்மை. எந்த கருத்தியல் இந்தியாவின் ஒற்றுமையை பாதுகாக்கும்னு கேட்டிருக்காங்க. சமய சார்பின்மை. சரியான கூற்றை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்து 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சமய சார்பின்மை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு அங்கமாகும். இல்லை 1 வந்து சரியானது தான். சமய சார்பின்மை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு அங்கமாகும். 1 வந்து சரிதான். ரெண்டாவது, ஒரு சமயம் சார்ந்த குழு மற்றொரு குழுவின் மீது ஆதிக்கம் செலுத்துதல். இல்லை 2 தவறானது. ஒரு சமயம் சார்ந்த குழு வந்து மற்றொரு குழுவின் மீது ஆதிக்கம் செலுத்துதல் வந்து தவறான கூற்று. இல்லை 2 வந்து தவறு. மூணாவது, எந்த சமயத்தையும் பின்பற்ற அரசு அனுமதி அளித்தல். 3 சரிதான். எந்த சமயத்தையும் பின்பற்ற அரசு வந்து அனுமதி அளித்தல் 3 சரி. நாலாவது, சமய விவகாரங்களில் அரசு நடுநிலைமை கொண்டிருத்தல். இதில் 4 சரியானது தான். 1, 3, 4 இது 3 தான் சரியானது. 2 வந்து தவறானது. ஆப்ஷன் வந்து டி. 1, 3 மற்றும் 4 மட்டும் சரி. 1976ஆம் ஆண்டில் அரசியல் சாசன திருத்த சட்டம் மூலம் முகவுரையில் திருத்தம் செய்யப்பட்டு டேஷ் டேஷ் மற்றும் டேஷ் என்ற சொற்றொடரை சேர்க்கப்பட்டது. எந்தெந்த சொல் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டுலனா 1976ஆம் ஆண்டில் வந்து முகவுரையில் வந்து எந்தெந்த சொற்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமதர்மம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு இந்த 3 சொல்லும் தான். சமய சார்பின்மை என்னும் சொல் எந்த மொழியிலிருந்து வந்தது? லத்தீன் மொழி. சமய சார்பின்மை வந்து லத்தீன் மொழி சொல். பின்வருவனவற்றில் எது மாநிலத்தின் இன்றியமையாத பண்பாகும்? மாநிலத்தின் இன்றியமையாத பண்பு எதுனா இறையாண்மை. அரசியலமைப்பு முகவுரையில்
மதச்சார்பின்மை மற்றும் சமதர்மம் என்ற சொற்களை அறிமுகப்படுத்திய அரசியலமைப்பு திருத்த சட்டம். மதச்சார்பின்மை, சமதர்மம் இந்த ரெண்டு சொற்களையுமே அறிமுகப்படுத்திய அரசியலமைப்பு திருத்த சட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. 42வது திருத்த சட்டம். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற முழக்கங்கள் இந்திய அரசியலமைப்பில் முகவுரையில் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. இவை எந்த புரட்சியின் முழக்கங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஈஸியானதான், பிரெஞ்சு புரட்சி. பிரெஞ்சு புரட்சி எப்பொழுது ஏற்பட்டதுன்னா 1789. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற முழக்கங்கள் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. இவை எந்த புரட்சியின் முழக்கங்கள்னா பிரெஞ்சு புரட்சியின் முழக்கங்கள். பிரெஞ்சு புரட்சி எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1789. இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்ட திருத்தம் முகப்புரையில் மாற்றம் செய்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த சட்ட திருத்தம்னா 42வது சட்ட திருத்தம். நீதி புனராய்வுக்கு அப்பாற்பட்டது எது? நீதி புனராய்வுக்கு அப்பாற்பட்டது எதுனா முகப்புரை. மதச்சார்பின்மை என்ற வார்த்தை அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்பு வரியில் இணைக்கப்படுவதற்கு முன்னரே உச்சநீதிமன்றம் மதச்சார்பின்மை அரசியல் சட்டத்தின் அடிப்படை கூறுகளில் ஒன்று என்று கூறிய ஆண்டு எந்த ஆண்டுனா 1973. என்னன்னா மதச்சார்பின்மை என்ற வார்த்தை அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்பு வரியில் இணைக்கப்பட்டதற்கு முன்னரே உச்சநீதிமன்றம் என்ன பண்ணியிருக்குன்னா மதச்சார்பின்மை அரசியலமைப்பின் சட்டத்தின் அடிப்படை கூறுகளில் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கு. அது சொன்னது எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1973. இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடு. அரசமைப்பு அவை முழுமையான இறையாண்மை வாய்ந்தது என்று எந்த சட்டம் கூறியது? 1947 ஆண்டின் இந்திய சுதந்திர சட்டம். இந்திய அரசியலமைப்பில் சமய சார்பற்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? சமய சார்பற்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன அப்படின்ற மாதிரி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று அரசு அனைத்து மதங்களையும் காக்கிறது. இல்லை ஒன்று சரியானதா. 2 எந்த அரசும் எந்த மதத்தையும் தனியாக உயர்த்தக்கூடாது. 2வது சரியானதான். 3வது சமய சார்பற்ற என்ற சொல் அரசியலமைப்பின் அடிப்படையாகும். 3 சரிதான். 4 அரசு அனைத்து மதங்களையும் புறக்கணிக்கிறது. இல்லை 4 தான் தவறானது. அரசு அனைத்து மதங்களையும் புறக்கணிக்காது, இல்லை புறக்கணிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை 1, 2, 3 தான் சரியானது. ஆப்ஷன் சி. 1, 2, 3 சரியானது. 4 தவறானது. பின்வரும் எந்த கூற்று என்ஏ பல்கிவாலாவோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முகவுரை அரசியலமைப்பின் அடையாள அட்டை. ஏவே சரியானதா? முகவுரை அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு யார் சொன்னதுன்னா என்ஏ பல்கிவாலா. இது தனி கொஸ்டினாக கூட கேட்பாங்க, முக்கியமானது. பின்வரும் வாக்கியங்களில் 42வது இந்திய அரசியலமைப்பு திருத்தத்துடன் பொருந்தாத கூற்று என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 42வது இந்திய அரசியலமைப்பு திருத்தத்துடன் பொருந்தாது என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சமய சார்பற்ற என்ற வார்த்தை அரசியலமைப்பு முகவுரையில் சேர்க்கப்பட்டது. இல்லை ஏ சரியானதா. அரசாங்கம் அனைத்து சமயங்களையும் சமமாக பார்த்தது. பியும் சரிதான். சமய சார்பற்ற மற்றும் சோசியலிச என்ற வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இல்லை சியும் சரியானதான். சில திருத்தங்கள் முகப்புரையில் கடைசி பத்தியில் ஏற்படுத்தப்பட்டது. இல்லை டி தான் பொருந்தாது. சில திருத்தங்கள் முகப்புரையில் கடைசி பத்தியில் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்றது தான் பொருந்தாத கூற்று. அரசியலமைப்பு முகப்புரை என்பது அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் என கூறியவர் கே.எம். முன்ஷி. அரசியலமைப்பு முகப்புரை என்பது அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் என கூறியவர் யாருன்னா கே.எம். முன்ஷி. இதெல்லாம் முக்கியமானது. அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இறையாண்மை. இறையாண்மை முற்றிலும் அரசியல் சுதந்திரம் மற்றும் இறை அதிகாரம். இறையாண்மைக்கு 4 வரும். அடுத்தது பொதுநல கோட்பாடு. பொதுநல கோட்பாடு எல்லாவித வேற்றுமையையும் தகர்த்த சமய மாற்றங்களை உருவாக்குதல். எல்லாவித வேற்றுமையையும் தகர்த்த சமூக மாற்றத்தை உருவாக்குதல் பொதுநல கோட்பாடு 1. அடுத்தது மதச்சார்பற்ற எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்ற பறைச்சாற்ற சுதந்திரம். அப்படியே நேராகவே கொடுத்துருக்காங்க. 3. ஜனநாயகம்
மக்களால் மக்களுக்காக மக்களாகவே செய்யும் ஆட்சி. 2 ஆன்சர் வந்து என்ன 4 1 3 2 ஆப்ஷனில் பாருங்கள் ஏ தான் சரியானது 4 1 3 2. கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பு முகவுரை பற்றிய வாக்கியங்களில் தவறானது என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு முகவுரை பற்றிய வாக்கியங்களில் தவறானது எது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. 1 ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதனை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று கூறினார். இல்லை ஒன்றே தவறானதான். அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை அப்படின்னு யார் சொன்னதுன்னா என்.ஏ. பல்கிவாலா. இதுக்கு முன்னாடியே கொஸ்டினில் பார்த்துருப்போம். இல்லை ஜவஹர்லால் நேரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 வந்து தவறு. 2வது இது அரசியல் சாசனத்தின் அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறது. 2 சரி. 3 இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துகிறது. 3 சரிதான். இந்திய அரசியல் சாசனத்தின் கொள்கைகளை வெளிப்படுத்துகிறது. இல்லை 4 சரிதான். இல்லை தவறானது மட்டும் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. தவறானது 1 மட்டும்தான் தவறு. ஆப்ஷன் வந்து பி. இந்தியா இறையாண்மை கொண்ட நாடாக உருவான ஆண்டு ஆகஸ்ட் 15 1947. இந்த நாளை தான் சுதந்திர தினமாக கொண்டாடுகிறோம். இந்தியாவின் முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றிருப்பது இந்திய மக்கள். அரசியலமைப்பின் மற்றொரு துணிச்சலான கூறு என்னவென்றால் இது மதச்சார்பற்ற அரசை நிறுவ முயல்கிறது. கீழ்காணும் கூற்றுகளில் மதச்சார்பற்ற கருத்துக்களில் பொருத்தமற்றது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மதச்சார்பற்ற கருத்துக்களில் பொருத்தமற்றது எது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. 1 மத சமத்துவம் வழங்கப்பட்டுள்ளது. 2வது சிறுபான்மையினரின் பண்பாட்டு பாரம்பரியம் பாதுகாக்கப்பட்டுள்ளது. 3வது தீண்டாமை ஒழிக்கப்பட்டது. 4வது அதன் சில கருத்துக்கள் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானது. இல்லை பொருத்தமற்றது எதுனா அதன் சில கருத்துக்கள் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானது அப்படின்றது தான் இல்லை பொருத்தமற்றது. 42வது அரசமைப்பு சட்ட திருத்தம் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் முகவுரையில் 3 புதிய சொற்களை சேர்த்தது. பின்வருவனவற்றில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் சேர்க்கப்பட்ட 3 சொற்கள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து தவறானது என்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு 3 சொற்கள் என்னன்னு தெரியும். சோசியலிஸ்ட், அடுத்து மதச்சார்பற்ற, ஒருமைப்பாடு. இது 3மே சேர்க்கப்பட்டது. இல்லை தவறானது எதுனா மக்களாட்சி உடைய. இதுதான் தவறானது. கொஸ்டின் பேப்பர் 1 ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். மொத்தமாக 75 வினாக்கள் பார்த்துருப்போம். எவ்வளோ வினாக்களுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.